இன்னைக்கு நான் வாங்கின டிராக்டரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறீங்க. இதுல பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. இப்போ வரைக்கும் டாமினார்ல பாசிட்டிவ்னு கேட்டிங்க அப்படின்னா டயர் கம்ஃபர்ட்டா இருக்கு, கிரிப்பியா இருக்கு. நெகட்டிவ்னு கேட்டிங்க அப்படின்னா வண்டியில கொஞ்சம் வெயிட் ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. மற்றபடிக்கு எனக்கு வேற எந்த ஒரு நெகட்டிவும் தெரியல. இது வெறும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். ஸோ இந்த வால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கார்னரே பண்ணிருக்க மாட்டேன். பட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கார்னர் ஆன தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேலே கார்னர் பண்ண முடியாது இந்த இடத்துல. ஏன்னா இங்கே வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இது ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து அந்த அளவுக்கு போட்டுருக்கலாம். டூரிங் பைக்னால இதுக்கு மேலே எனக்கு கார்னர் பண்ணுற கான்ஃபிடன்ஸ் இல்லை. அண்ட் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மொதல் சம்பவம். ஸோ இது வந்து ரொம்ப சாஃப்ட் காம்பவுண்ட்னால இங்கே பாருங்க, டயரோட காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு காம்பவுண்டு. ஸோ இந்த சாஃப்ட் காம்பவுண்ட் பேட்சி ரோட்டில் வந்துட்டு இது மாதிரி லைட்டாக பேந்து வரும். நீங்கள் இந்த மாதிரி அப்சைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மட் ஃப்ளாப்பில் வந்துட்டு கேப் இருக்காது. இவ்வளோதான் கேப் இருக்கும். இது ஒரு இஷ்யூவாக வரும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் ப்ராக்கெட்டும் இந்த டயரும் உரசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உரசுற மாதிரி ஃபீல் இருக்கும். பட் ஆனால் உரசாது. ஸோ பைக் இப்போ வரைக்கும் 10,400 ஓடி இருக்கு. ஆல்மோஸ்ட் 10,500 கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. டயர் 10,300 மாற்றிருக்கேன். சேஞ்ச் ப்ராக்கெட் லைஃப் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க. இன்ஸ்டாவில் பார்த்துருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. யூடியூப்ல பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.